டே 4. கன்யா இன்னைக்கு எல்லோ கலர் காஸ்டியூமில் வந்திருக்கிறா. ஹீரோயின் எல்லோ கலரில் வந்தா ஹீரோவும் எல்லோ கலரில் வரணுமா என்ன? ஆமாம், வரணும் தானே. ஹீரோவும் எல்லோ கலர் காஸ்டியூமில் வந்திருக்கிறாரு. எப்படி எப்போதுமே சேம் கலர் காஸ்டியூமில் வரும்? இந்த கோயின்சிடென்ஸை நினச்சி கவின் ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். இன்றைக்கி கன்யாவை பார்த்து எப்படியாவது பேசிடணும்னு நினச்சிட்டு மியூசிக் கான்சர்ட்டை என் பண்ணார். ஆனால் கன்யா மியூசிக் கான்சர்ட் என் பண்ண உடனே பீச் ஓரமாக அவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. கவின் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனார், ஆனால் பார்க்க முடியல. ஸோ கவின் வந்துட்டு கன்யாவை பற்றி ஒரு சில பேர்கிட்ட விசாரித்தார். ஆனால் அங்கே இருந்த யாருக்குமே கன்யாவை பற்றி எதுவுமே தெரியல. சரி, நாளைக்கு எப்படியாவது மீட் பண்ணிடலான்னு நாளையோட டேவை ப்ளூ கலர் காஸ்டியூமில் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கும் கவினும் கன்யாவும் சேம் ப்ளூ கலர் காஸ்டியூமில் வந்திருந்தாங்க. கவின் கன்யாவை மீட் பண்ணி பேசினார். அப்போது கவின் வந்துட்டு கன்யா கிட்ட, உங்ககிட்ட தினமும் நான் பேசணும், நிறைய பேசணும்னு சொன்னார். அப்போது கன்யா சொன்னாங்க, நாளைக்கும் நம்ம சேம் கலர் காஸ்டியூமில் வந்தால் பேசலான்னு. பட் கன்யா நெக்ஸ்ட் டே சிங்கிள் கலர் காஸ்டியூமில் வராமல் ஒரு மல்டி கலர் காஸ்டியூமில் வந்தாங்க. சர்ப்ரைசிங்லி கவினும் அதே மாதிரியான ஒரு மல்டி கலர் காஸ்டியூமில் வந்தார். 2 பேருக்குள்ள உள்ள காதல் அலை பெரிய சுனாமியாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.